ஃபில்டர் காஃபி. ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை பீஸ் உங்களை அன்புடன் இருக்குது. நான் காசு ஜெயக்குமார். சுவையான நறுமணம் கமழும் ஃபில்டர் காஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபில்டர் காஃபியா தினம் தினம் நாங்கள் போடாதது, இதையா சொல்லிக் கொடுக்க வந்துட்டீங்க அப்படின்னு நிச்சயமாக நினைக்காதீங்க. அந்த ஃபில்டர் காஃபியை வீட்டுக்கு வீடு மாறுபடுது, சுவையில் ஏன் அது மாதிரி நம்மளது வரல, ஏன் இப்படி வரல அப்படின்ற பல பேருடைய கேள்விகளுக்கு ஒரு நல்ல பதிலாக இந்த ஃபில்டர் காஃபியில் எப்படி போடுறது, சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான். அதெல்லாம் பின்பற்றினா நம்ம வீடும் மணக்க மணக்க நம்ம காஃபி போட்டாலே தெருமுனை வரைக்கும் வாசனை வர மாதிரி காஃபி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபில்டர் காஃபி ரொம்ப மணக்க மணக்க போடுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இல்லைங்களா. முதல்ல ஃபில்டர் வந்து கழுவி நம்ம நல்லா உலர வச்சுருக்கணும். நல்லா உலர்ந்த தன்மையில் நம்மக்கிட்ட ஃபில்டர் இருக்கணும். அப்படி அதை தயார் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த காஃபி பொடி அப்படின்னு சொல்லக்கூடிய பொடியை வந்து எப்படி அவரவருக்கு விருப்பமான பொடியை, சில பேருக்கு சில மனம் பிடிக்கும், அந்த மாதிரியான பொடியை உபயோகப்படுத்திக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் அதை ஃபில்டரில் போடும்பொழுது இப்போ ஒரு 2 பேருக்கு நல்லா மனமோட திடமான காஃபி குடிக்கணும் அப்படின்னா 2 பேருக்கு ஒரு தேக்கரண்டி அளவு தான் இது. 2 3 இதை வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோன்னா குமிழா 3 தேக்கரண்டி அளவு எடுத்துருக்கோம். இதை லேசாக அழுத்தி கொடுங்க. நீங்கள் நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. ரொம்ப அழுத்திட்டிங்கன்னா என்ன ஆகும், இறங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் கொஞ்சம் லேசாக அழுத்தி கொடுங்க. அழுத்தி கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா தண்ணீரை கொதிக்க வச்சுருக்கோம். பார்த்தீங்களா, இது 3 கரண்டி போட்டோடனே சுமாராக இவ்வளவு தான் நம்மளுக்கு காப்பி பொடி இருக்குது. இப்போ தண்ணியை கொதிக்க வச்சுருக்கோம். அந்த கொதிக்கிற தண்ணியை என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா கொதிக்குது, அந்த தண்ணியை சரியாக அரை ஃபில்டர் அளவு தான் ஊற்றிருக்கோம். இப்படி தட்டி மூடி வச்சுடுங்க. இந்த காஃபி இறங்கட்டும். இதுக்குள்ளார நம்ம காஃபி பொடியில் சில சின்ன சின்ன நுணுக்கங்களை பார்த்துக்கலாம். காஃபி பொடி அப்படின்னும் பொழுது என்னென்னா, நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு வெளியிட்டிருக்கோம், காஃபி உடலுக்கு நல்லதா இல்லையா அப்படின்ட்டு. அதில் இந்த காஃபி கொட்டைகளை பற்றின விவரங்களை நம்ம கொடுத்துருக்கோம். ஆக இந்த காஃபி கொட்டைகள் சரியான முறையில் வறுத்து அரைக்கப்படும் பொழுது மட்டுமே இதனால் ஒரு மணத்தை கொடுக்க முடியும், திடத்தையும் அப்படி தான் இது கொடுக்க முடியும். அதே மாதிரி சிக்கரியை சேர்த்துக்கிறது நல்லதா இல்லையா அப்படின்றதையும் நம்ம அந்த பதிவில் வெளியிட்டிருக்கோம். உங்களுக்கு மேலும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் டேப் அல்லது இன்ஃபர்மேஷன் கார்டு, இதில் எதை வேணாலும் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த பதிவை உங்களுக்காக வெளியிடுறோம். மீண்டும் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். சிக்கரியை நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ என்னென்னா, இதனுடைய விகிதம் எப்படி இருக்கணும்னா, பிளான்டேஷன், பீபரி மற்றும் சிறிதளவு சிக்கரி போட்டு செய்யும் பொழுது தான் மனம் மற்றும் திடம் ரெண்டுமே சேர்ந்து நம்ம காஃபியில் கிடைக்கும். ஆக அப்படி கலந்து அரைத்த பொடியை தான் இப்போ உபயோகப்படுத்தியிருக்கோம். இப்போ பார்த்தீங்களா, இது இறங்கிடுச்சு. இப்போ இந்த தண்ணி ஊற்றினோன்னா இது வேகமாக இறங்கிட்டதுனால என்ன ஆயிருக்கும்னா, இந்த பொடியினுடைய முழு திடத்தையும் இது எடுத்துருக்காது. ஆக நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே பாருங்கள், இப்போ மீண்டும் இதில் லேசாக கால் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். அப்போது மெதுவாக இறங்கட்டும். இப்போ நான் நிறைய ஊற்றலை, பார்த்தீங்களா, ரொம்ப கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். தட்டி கொடுத்துட்டு வச்சிடலாம். இப்போ இது இறங்கிறதுக்கு கொஞ்சம் கூட அதிகம் நேரம் எடுக்கும். அப்புறமா தான் அந்த காஃபி டிகாக்ஷன் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல மணத்தையும் திடத்தையும் கொடுக்கும். பார்த்தீங்களா, இன்னும் முழுவதுமாக அந்த 2வது தடவை நம்ம ஊற்றின தண்ணீர் வந்து இறங்கலை. ஏன்னா அந்த பொடி மெதுவாக உள்ள படிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அது மூலயமா இந்த ஃபில்டர் இறங்கிறதுனால, இந்த தண்ணி இறங்கிறதுனால கொஞ்சம் நேரம் எடுக்குது. அப்போ இதனுடைய திடத்தன்மை அதிகரிச்சிருக்கும். இப்போது இந்த டிகாக்ஷன் வந்து நல்ல கட்டியமாக நல்ல திடமான ஒரு சூடாக இருக்குது. அதனால் எனக்கு திறக்க கஷ்டமாக இருக்குது. திடமாக இருக்கும் இது. இப்போ காஃபி எப்படி கலக்கிறதுன்னு பார்க்கலாம். இதற்கு அரை டம்ளர் அளவுக்கு தான் பால் எடுக்கணும். நல்ல கெட்டியமான பாலாக எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ரொம்பவே கெட்டி இல்லாத பால் உபயோகப்படுத்துனீங்கன்னா என்ன ஆகும்னா, திரும்பவும் நம்ம டிகாஷன் ஊற்றும் பொழுது அது நீர்க்க போயிடும்.
நீர்க்க ஆகும்பொழுது நம்ம காஃபி குடிக்கிறதுனால முழு சுவை நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் நல்லா கெட்டியமான பாலாக எடுத்துக்கலாம். அடுப்பில் நம்மளோட பால் தயாராகிட்டுருக்கு. சர்க்கரையை சேர்த்துக்கலாம் முதல்ல. அடுத்தது இந்த டிகாக்ஷன் அது கூட சேர்த்துடலாம். பால் நல்லா கொதி வந்துடுச்சு. அடுத்த விஷயம் என்னென்னா, காஃபி கலக்கும்பொழுது இப்படி அந்த பாலும் டிகாஷனும் சேர்ந்து ஒரு 2 ஆற்றும் பொழுது தான் அதனுடைய கலவையின் சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வேணும்னா இன்னும் கொஞ்சம் நிறத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். பார்த்திங்களா, நுரைக்க நுரைக்க மணக்க மணக்க நம்மளோட காஃபி தயார். இதில் நம்ம பண்ண மாதிரி இங்கே பாருங்கள், லேசாக மேலே பரிமாறும்பொழுது இப்படி 2 சொட்டு டிகாஷன் அது மேலே ஊற்றினீங்கன்னா அலங்காரமாகவும் இருக்கும், ரொம்ப மணமாகவும் இருக்கும். இந்த முறையை பின்பற்றி மணக்க மணக்க அருமையான ஃபில்டர் காஃபியை செய்து பாருங்கள். குடிச்சிட்டு உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்காங்க. தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீட்சாவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த லிங்க் அனுப்பி காஃபியை அவங்களோட சேர்ந்து குடிங்க. நன்றி, வணக்கம்.